people, there are so many religions in the world. உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது. Many people think that Christianity is a religion. கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு மதம் என்பதாக அநேகர் நினைக்கிறார்கள். But Christianity is concerned with a person. கிறிஸ்தவம் என்பது ஒரு நபரை கொண்டதாக இருக்கிறது. This person is the Lord Jesus Christ. இந்த நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Your allegiance with God, with Jesus, is matters. உன்னுடைய வாழ்க்கை இந்த இயேசுவோடு எவ்விதமாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். Above all the things, எல்லாவற்றுக்கு மேலாக knowing Him personally, growing in knowing Him every day is the process of conversion. இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்திருப்பதும் அவரை அறிகிற அறிவில் வளருவதுமே கிறிஸ்தவ வாழ்க்கை. Probably you may think that I do pray, I do read the Bible, and we have family prayers, and so many things probably you could say. ஜெபிக்கலான வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், குடும்ப ஜெபம். I do practice and adhere to so many regulations and practices to keep up myself in this. இதில் அநேக சமயங்களில் நான் இந்த ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், இன்னும் விதமான பல காரியங்களை செய்கிறேன் நீங்கள் சொல்லலாம். Dear people, it's all automatically come when you know Jesus. இயேசுவை அறிந்திருக்கும் பொழுது அவைகள் எப்பொழுதும் வரும். But coming an encounter, a crisis in your life of meeting this person and growing in him is the one which the Bible says as you being converted. உடைய வாழ்க்கையில் இந்த நபரோடு நீ இணைந்து அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் வளருகிற இந்த வளர்ச்சி தான் ரட்சிப்பு என்பதை காணப்படுகிறது. Suppose if you come across in your life a very close friend who is able to trust and who is so close to you that you could open up everything to him, probably that will be a turning point in your life. In the process, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மிக நெருக்கமான ஒரு நண்பரை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையோட எல்லாவற்றையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் காணப்படுகிற ஒரு நபராக அவர் இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்துக்குரிய காரியமாக அது காணப்படும். ஸோ வாட் இஸ் சல்வேஷன்? ரட்சிப்புங்கிறது என்ன? Probably many people think I confess my sins and I believe that I am saved, that Jesus promised that He will save me and wash away my sins. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் என் பாவங்களெல்லாம் இயேசு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு இருக்கேன், என் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நினைக்கலாம். No, dear people. Salvation is nothing but knowing a person, the Lord Jesus Christ, and growing in Him
and grow like him. ரட்சிப்புங்கிறது இந்த இயேசுவை அறிந்து அவரில் வளருவதும் அவரை போல வளருவது தான் ரட்சிப்பு. We have seen the Bible why God has chosen us even before the foundation of the world. உலகம் உண்டாருக்கு முன்பாகவே தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? Yes, God has chosen before the very foundation of the world. இந்த உலகம் உண்டாருக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். At a particular time he calls us. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் நம்மை அழைக்கிறார். In this world, இந்த உலகத்தில், yes, the people who are chosen of the Lord will give heed to the call of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனுடைய அழைப்புக்கு அவர்கள் இணங்கி கொடுப்பார்கள். They surrender themselves to the call of God. அவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு தங்களை இணங்கி கொடுக்கிறார்கள். Probably they may come out from so many religions. அநேக மதங்களில் அவர்கள் வருவர்களாய் காணப்படக்கூடும். Probably some of the people who live as nominal Christians, they will hear the voice of God to call to come to him. ஒருவேளை பெயரளவு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் வரும்படியான அழைப்பு, மேபி ஃப்ரம் ஹிந்துயிசம் ஆர் இஸ்லாம், முகமதி அல்ல இந்து, God calls him at a particular time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனை அழைக்கிறார். The Spirit of God works in him in such a way that he responds to the call. Here I am. பரிசுத்த ஆவி அவனுடைய வாழ்க்கையில அவன் இணங்கி கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் இதோ இருக்கிறேன். In the course of life you have been living in a different way. ஒரு வித்தியாசமான நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். But now you hear God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற. You turn to him and say, Lord, I come. ஆண்டவரே, நான் வருகிறேன். A turning point. அது வித்தியாசமான ஒரு திருப்பம். Your eyes are set upon the God himself. உன்னுடைய கண்கள் அவர் பேரில் வைக்கப்படுகிறது. The Spirit of God works in you in such a way that you feel very sad and grieved over the things in which you passed your life without knowing this God. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எதுமா கிரியை செய்கிறார் என்று சொல்லான, உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவன் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை குறித்து நீ வருத்தப்படுகிறாய். The sins that you have committed, உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த பாவங்கள். There is repentance unto life. ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதல். Not only that, there comes the Spirit of God to dwell in you and to be with you. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருகிறார், உன்னோடு இருக்கிறார். In Ephesians 2nd chapter we have already seen that, but again it's important to know the certainty of it. இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம், Luke's Gospel, the first chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் Ephesians first chapter, எபேசியர் முதலாவது அதிகாரம். How God beautifully expresses this. எவ்வளவு அழகாக தேவன் அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். Ephesians 1:13, எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். In whom he also trusted. In whom he also trusted. இதுக்கு முன்னால நீ யாரை நம்புகிறையோ, யாரை சார்ந்து வாழுகிறையோ, your whole dependence
now rests on a person. ஒரு நபரில் பேரில் உன்னுடைய முழு சார்ந்து கொள்ளுதலும் திரும்புகிறது. Previously, அதற்கு முன்பாக your trust was on the world. உலகத்தின் பேரிலே உன்னுடைய நம்பிக்கை இருந்தது. Previously, your trust was on you. உன்னையே நீ சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். But now your trust is in a person in whom ye trusted. இப்பொழுது அவரில் நம்பிக்கை. ட்ரஸ்ட் என்ன தெரியுங்களா? Do you know what the meaning of that trust? நம்பிக்கிறது என்ன தெரியுங்களா? You completely rely on, you completely lie on him. அவர் பேரில் முழுமையாகவே நீ சார்ந்து கொள்ளுகிறாய். You lie on him completely. முழுமையாகவே நீ சார்ந்து கொள்கிறாய். For everything, physically or spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக மற்ற பிரகாரமாக. You completely rely on him. Yesterday evening I was completely exhausted. நேற்று மாலை திடீர்னு ரொம்ப களைப்பாயிடுச்சு எனக்கு. Of course I am suffering from sugar and BP for more than 25 years. 25 ஆண்டுகளுக்கு மேலாக சுகர் பிபி எனக்கு. But unusually I was exhausted last evening. நேற்று மாலை ரொம்ப களைப்பாயிடுச்சு. I was supposed to go to Erkat for a function among the children. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு actually Joel family arranged for the ALC 70 children, ஒரு 70 பிள்ளைகளுக்கு ஃபுட் அண்ட் த கிஃப்ட்ஸ், பிள்ளைகளுக்கு ஆகாரமும் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். ரொம்ப களைச்சு போயிடுச்சு. But God reminded me. Other thing, I was thinking, how could I manage Sunday tomorrow with this? இதோடு கூட நான் எப்படி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நான் என்ன செய்ய முடியும்? Can I? Because we have the carol service and the many other things. அநேக காரியங்கள் இருக்கு. The Spirit of God என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, Jesus who strengthens me. That one word was sufficient for me to be strengthened in my weakness. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு காரியம் என்னை இயேசுவில் பலப்பட போதுமானதாக இருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Is it not? What a beautiful thing. If Philippians, பிலிப்பியருக்கு நிருபம், St. Paul could say, பவுல் இங்கே சொல்றாருங்க, he was in prison actually. அவர் எங்க இருந்தார் தெரியுங்களா? அப்போ he was in the prison, சிறையில் இருந்தார். He was in prison, but he was able to say this. ஆனா இதை அவர்களால் சொல்ல முடிந்தது. Philippians 4th chapter, பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம். Philippians 4th chapter, St. Paul could say so wonderfully. எவ்வளவு அழகாக அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. 13th verse, Philippians 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. God reminded this verse. இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். Even I told my wife, I am completely exhausted. I don't know what to do. என்ன செய்யறது? Because I have been traveling extensively. ரொம்ப பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். In Kolli Hills, 70 hairpin bends. More than 100 times I traveled in day and night. கொல்லிமலையில் 70 பெண்டு ராத்திரி பகலா எத்தனையோ முறை பிரயாணம் பண்ணியிருக்கேன். 2 o'clock, 1 o'clock, early morning, 2 மணி, 1 மணி. Traveling to, I wanted to extend this work. Every Sunday, I've been traveling to Bangalore, Coimbatore, Trichy, Hosur, Chennai,
I have been a traveler of traveling to many cities extensively. பல பட்டணங்களுக்கு பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணின காலங்கள் உண்டு. But when I felt weak, பலவீனமாக இருந்த பொழுது, God reminded this. ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். Through Christ who strengtheneth me, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. Dear people, Jesus is so personal to me and to you. It should be. இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் தொடர்புள்ளவராக இருப்பது மிக அவசியம். Dear people, I derived strength. I went to a card and came down. போயிட்டு அதை முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். Even today I could see the Spirit of God strengthening me for this. இதற்கு தேவன் என்னை பலப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. Jesus is not something, a person who is away or too far from you. இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, உனக்கு தூரமாக இருக்கிறவர் அல்ல. The very person who strengthens you, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. So in Ephesians 1st chapter, எபேசியருக்கு முதலாவது அதிகாரத்தில் how beautifully it is said, எவ்வளோ அழகாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Ephesians 1st chapter, எபேசியருக்கு முதலாவது அதிகாரம் 13th verse, 13வது வசனம். In whom he also trusted, after that he heard the word of the truth. The word of the truth. There comes the strength for your life, dear friend. It gives life to you. இது உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. Christ will strengthen me. உன்னை பலப்படுத்து கிறிஸ்து. The word of God gives strength to walk in this life. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை பலத்தை கொடுக்கிறது. Jesus said, man shall not live by bread alone, but by every word. ஆகாரத்தினால மாத்திரம் ஒரு வார்த்தையினால பிழைப்பான். I am afraid many of you are not really saved. உங்களில் அநேக ரட்சிக்கப்படலன்னு நான் பயப்படுறேன். Your life seems to be so confusion, குழப்பம். No certainty in life. வாழ்க்கையில் நித்தியம் இல்லை. You don't have a goal to reach. நீ எட்டி பிடிக்க முடியாத ஒரு இலக்குடைய வாழ்க்கையில் இல்லை. I have been telling what is the centrality of the Bible. இந்த வேதத்தினுடைய மையம் என்ன தெரியுங்களா? To know Jesus and to grow in that every day. இயேசுவை அறிவதும் அவரில் அனுதினமும் வளருவதும், and to become like Jesus, இயேசுவை போல மாறுவது. Not only knowing Jesus, இயேசுவை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, to become like Jesus. I tell you, dear friend, if you are truly saved, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், this will be the path in which the Spirit of God will lead you. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பாதையில தான் உன்னை வழிநடத்தி செல்லுவார். If not, இல்லைன்னா please examine yourself. உன்னை நீ ஆராய்ந்து பார். So the word of God gives life. தேவனுடைய வார்த்தை உனக்கு பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. So he says, in him he also trusted, after that he heard the word of truth, the gospel of your salvation. நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, how you become a believer, நீ எப்படி ஒரு விசுவாசியாக மாறுகிறாய்? The word of truth reaches you and it makes you to trust in a person. தேவனுடைய வார்த்தை உன்னை கிட்டி சேருகிறது. ஒரு நபரில் நீதாமே அவிதமாக முழுமையாக சார்ந்து கொள்ளுகிற அந்த சார்ந்து கொள்ளுதலுக்குள்ளாய் வருகிறாய். For everything Jesus, எல்லாத்துக்கும் இயேசு. And Bible says not only that, in whom he also that believed, he was sealed with that Holy Spirit
of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். I don't speak all unfaith words wherever I am, even in my home. நான் அவிசுவாசமான வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்துறதில்லை, என் வீட்டிலையும் கூட சரி. It dishonors God himself. அது தேவனை கனவீனப்படுத்துகிறது. If I speak unfaith with unfaith and in negative way of expressing myself, நான் ஒரு அவிசுவாசத்தோடு எதிர்மறையான ஒரு மனநிலையோடு பேசுவேனால் it grieves my Jesus. என் இயேசுவை துக்கப்படுத்துகிறது. I deny myself as a child of Jesus. இயேசுவின் பிள்ளையாக இருப்பதை நான் மறுதலிக்கிறேன். I don't hide my weakness. என்னுடைய பலவீனத்தை நான் மறைக்க விரும்பல. But I can't say, oh, I could not. என்னால் முடியாது. Why God allowed this thing in my life? ஏன் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார்? Why this suffering? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? Generally I read book by book. புத்தகமாக வாசிப்பேன். If I start Luke's Gospel, I read it through. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை ஆரம்பித்தேன்னா அது முழுக்க படித்து முடிப்பேன். Because I would like to get the whole content of it, the whole picture of the book. அந்த புத்தகத்தினுடைய அந்த முழு சாராம்சத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Last week I was going through Luke's Gospel. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்த பொழுது the Spirit of God was speaking to me. பரிசுத்த ஆவியானோடு கூட பேசினார். Look at the flower, பூக்களை பாருங்கள். Look at the birds, பறவை பாருங்கள். You are more special. நீ மேலானவருக்கு மேலாக. Will I not take care of you? உன்னை குறித்து நான் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டேனா? Dear people, the God who takes care of the flowers, even the universe, அண்ட சராசரத்தை அக்கறை கொண்டு அந்த எடுத்துக்கொள்கிற தேவன், he takes care of me also. என்னை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். I know his plan is for eternity for regarding me. என்ன குறித்து அவருடைய திட்டம் நித்தியமானது. So what is there for me to be troubled for something if it goes contrary? எதிர்மறையாக போகும் பொழுது காரியங்கள் நான் ஏன் பயப்பட வேண்டும்? Because God works out all things for the good of my soul. என்னுடைய ஆத்துமாவின் நன்மைக்காக தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். Because I trust in him. ஏன் அவரை நான் சார்ந்திருக்கிறேன். Without his permission nothing will happen to me. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை. Dear people, this is God. இது இந்த தேவன். So God has given you the Spirit of God to be with you and to guide you and in you. உனக்குள்ளாக உன்னோடு கூட இருந்து நீ வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே இருக்கிறவராக இருக்கிறார். Dear people, we continue with the Lord Jesus Christ in the Genesis. ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Turn with me in Genesis 3rd chapter. ஆதியாகமம் 3வது அதிகாரம். Almost ஏறக்குறைய around 6,000 years back, 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, when man sinned, மனிதன் பாவம் செய்த பொழுது, dear people, God cursed the earth. பூமியை சபித்தார். God cursed the serpent. சர்ப்பத்தை சபித்தார். God didn't curse man. மனிதனை அவர் சபிக்கலை. Even when he disobeyed, அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது கூட, Jesus, he gave some punishments, சில தண்டனைகளை கொடுத்து சொன்னார். But he never cursed man. மனிதனை அவர் சபிக்கவே இல்லை.
Rather, what did he do? அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? Dear people, he promised the Savior. ரட்சகரை அவர் வாக்கு பண்ணுகிறார். Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் we read this. இதை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். 15th verse, and I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. The seed of the woman. Generally, the seed is in the men for a child to be born. ஒரு குழந்தை பிறப்பதற்கு அந்த வித்துங்கிறது ஆணில் உண்டாகும்படியான காரியம். The seed is in man, it's not in the woman. ஸ்திரீயில் அங்கே வித்து இல்லை. When a man and woman join together, ஒரு ஸ்திரியும் ஒரு ஆணும் இணையும் பொழுது, there comes the baby, அந்த குழந்தை பிறக்கிறது. The seed is of the man, மனிதனுடைய வித்து. But Bible says here, the seed of the woman, ஸ்திரியின் வித்து. Before Jesus came, almost 400 years back, Jesus said, இயேசு சொன்னார், I am going to put enmity between your seed and her seed. அவளுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். Here the Bible says it is the seed of the woman. God promised that a child will be born of a woman without the help of a man. ஒரு ஆணினுடைய உதவி இல்லாமல் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறாள். The very first promise is a great one. அந்த முதலாவது வாக்குத்தத்தம் மிக பெரிய ஒன்று. It's an unusual, ஒரு நிகழ்வரக்கூடாத ஒரு காரியம் அது. Dear people, this God has planned the whole plan of salvation. Not only promising a child of the woman, seed of the woman, ஒரு ஸ்திரீயின் வித்தை வாக்குத்தத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, அது முழு திட்டத்தையுமே அவர் உட்படுத்தி இருக்கிறார். அது when you are chosen, God's plan for you is in eternity, until for the whole eternity. உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது முழு நித்தியத்துக்கென்றே உன்னை அவர் தாமே நியமித்திருக்கிறார். What is the use of life being where a small fraction of it all when compared with eternity? நித்தியத்தை கணக்கு பண்ணுது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறியது. But you are so much perplexed. நீ குழம்பி போற, you are worrying, கவலைப்படுற, you are blaming others, மற்றவர்களை குற்றச்சாட்டுற, why this, why that, ஏன் இது. There is no peace in you, and you are a troublemaker many times in your own family. உனக்குள்ள சமாதானம் இல்லை, உன்னுடைய குடும்பத்தில் நீ ஒரு பிரச்சனைக்குரிய நபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Because you sow the seed of unfaith. நீ அவிசுவாசத்தின் வித்தை விதிடுற. Whatever you sow, you have to reap. நீ எதை விதைக்கிற அதுதான் அறுக்கிறல்ல. This is the procedure which we see. அதான் நம்ம பார்க்குறோம். In Kolli Hills there is a paddy field adjacent to our place. கொல்லிமலையில் நாங்கள் இருக்கிற இடத்துல அடுத்தது நெல் விதை வயல். Those tribal people, they used to sow small seeds, the siblings of the அதனுடைய அந்த கருதை கொண்டாந்து அந்த கொண்டு வருவாங்க. But when after 3 months or some month, 3 மாதத்துக்கு பின்னால் பார்த்தா they used to come, they will reap plenty of grains. நிறைய இருக்கும் அந்த நெல் கதிர். I tell you, dear friend, every word of unfaith which you sow
நீ விதைக்கிற அவிசுவாசமான ஒவ்வொரு வார்த்தையுமே, in one way or other, when you don't repent for that, அதுக்காக நீ மனம் திரும்பலைன்னா, God allows you to reap it sometimes in your life. வாழ்க்கையில் எப்போது அந்த அறுக்க ஆண்டவர் விட்டுடுறாரு. I'm afraid many of you still, after hearing God's word of so many years, not being changed. உங்களில் அநேகர் எவ்வளோ ஆண்டு வார்த்தை கேட்டாலும் மாறாதபடிக்கு நீங்கள் இப்படியே இருக்கீங்க. நான் வருத்தப்படுறேங்க. To be frank, you sow the seed of unfaith many times in a day or even hours together. சில சமயங்களில் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக கூட அவிசுவாசத்தின் வித்தை நீ விதைச்சிட்டே இருக்கிற. Oh dear people, there is a seed of faith. ஒரு விசுவாசத்தின் வித்து, the seed of the woman, ஒரு ஸ்திரீயினுடைய வித்து is going to conquer the problem of sin. பாவத்தினுடைய பிரச்சனை வெற்றி கொள்ளும்படியான ஒரு நபர். The whole world is darkened because of the sin of the Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக உலகம் முழுவதுமாக இருண்டு போயிருச்சு. There comes the seed of light. இந்த வெளிச்சத்தின் வித்து அங்க வருகிறது. I tell you, dear friend, you are included if you are a chosen person in that seed. அந்த விதையில தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் இருப்பாயானால் நீயும் அந்த வித்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர். Yes, of course we know that we are all the people who come from Adam. ஆதாமிலிருந்து வருகிறோம். There are two seeds, ரெண்டு விதமான வித்துக்கள். The seed of the woman, ஸ்திரீயின் வித்து, the seed of Adam, ஆதாமுடைய வித்து. I tell you, dear people, there is a great transformation in the life of a soul when he is saved, that he is transformed from the origin of the seed of the devil, Adam, to the seed of Jesus Christ, the second person of Trinity. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆதாமுடைய வித்திலிருந்து சிறியின் வித்துக்கு அவன் மாறி விடுகிறான். God's great work is this. தேவனுடைய மிகப்பெரிய காரியம். The heart which is full of fear and dissatisfaction, பயத்தினாலும் திருப்தி இல்லாத நிலையினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருதயம் is being transformed, மாற்றப்படுகிறது. I am afraid, dear people, many people are living at least in a fragment of the hell in this world when Christ is not with you. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஒரு நரகத்தினுடைய ஒரு சின்ன பகுதியில் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். Of course eternity is there, but still you are lingering in the very edge of the hell fire. நீ நரகத்தினுடைய விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். If Christ is not the ruling king, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு ஆட்சி செய்கிற அதிபதியாக இல்லைன்னா you are at the edge of the hell, நரகத்தினுடைய விளிம்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். So the God who said you will be crushed, நீ நசுக்கப்படுவாய். Yes, the Lord Jesus Christ said, ஆண்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்து, he says he will bruise thy head, உன்னுடைய தலையை நசுக்குவார். Suppose if the head of a serpent is completely crushed, ஒரு பாம்பினுடைய தலை அப்படியே முழுக்க நசுக்கப்பட்டு போய், will there be a life in that snake? அந்த பாம்பில் ஜீவன் இருக்குமா? இல்லை. Of course the devil will bruise the heel. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை பாம்பானது நசுக்கும், but it can't crush. The death of Jesus was portrayed through this.
promise. இந்த வாக்குத்தத்தத்தில் இயேசுவின் மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். The horrible death which the Son of God is going to die. தேவகுமாரன் மரிக்கும்படியான அந்த மரணமானது. Dear people, did God forget? It has taken almost 3,000 years, more than 3,000 years. After his promise, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு பின்பாக 3000 வருஷம் கடந்து போயிருச்சு. The seed of the woman didn't come. ஸ்திரீயின் வித்து வரல. But after 300 years, 3,000 years, 3000 ஆண்டுகளுக்கு பின்பாக God brings out the fruition of it. அதனுடைய கனியை வெளியே கொண்டு வர. Isaiah 7:14. ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனம் 14. Isaiah 7:14. Therefore the Lord himself shall give you a sign. Behold, a virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel. Behold, a virgin shall conceive. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக போகிறாள். Because it is not the seed of a man. ஒரு மனிதனுடைய வித்து இல்லை. It is the seed of a woman. ஒரு ஸ்திரீயினுடைய வித்து. A virgin shall conceive. 3,000 years passed. 3000 வருஷம் கடந்துருச்சு. Was it in the plan of God? ஆண்டவருடைய திட்டத்தில் அது இருந்ததா? Probably when we think it would have been forgotten by the Lord. நாம் அதை யோசிக்கும் பொழுது தேவன் அவர்கள் அதை மறந்திருக்கலாம் கூட நம்ம நினைக்கலாம். What a glorious God. How great is the wisdom of God. எவ்வளவு மகிமையான தேவன். அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது. When I was thinking of this, I could trust him. அவரை நான் நம்ப முடியும். Because his plan for me is an eternal plan. எனக்காக அவர் கொண்டிருக்கிற திட்டம் நித்தியமான திட்டம். A person who was worshipping the idols, shaving my head before the idols, விக்கிரங்களை தொழுது கொண்டிருந்த மனிதன், என் தலையை போய் மொட்டை அடிச்சிட்டு இருந்த மனிதன், offering pujas and all to the family deities, குலதெய்வங்களுக்கெல்லாம் அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்த மனுஷன் turned into be a person who preaches the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஒரு மனிதன் மாற்றப்படுகிறது. It is all in the eternal plan of God. தேவனுடைய நித்தியமான திட்டத்துக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது. So I could trust him in all situations. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நான் நம்ப முடியும். I trust him. அவரை விசுவாசிக்கிறேன். Behold, a virgin shall conceive and bear a son. ஒரு குமாரனை பெறுவாள். Dear people, after almost more than 3,000 years, God's promise. Now almost 700 years, more than 700 years passed after the prophet Isaiah. இப்போ 700 ஆண்டுகள் கடந்து போயிட்டு, almost 4,000 years passed. 4000 ஆண்டுகள் கடந்து விட்டது. Did God forget his promise? ஆண்டவர் அவ்விதமாக அவருடைய வாக்குத்தத்தத்தை அங்கே மறந்து விட்டாரா? Dear people, did God forget? ஆண்டவர் மறந்துட்டாரா? Luke's Gospel, 1st chapter, 26. லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனம். And in the 6th month, the angel Gabriel was sent from God unto a city of Galilee named Nazareth. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் to a virgin espoused to a man whose name was Joseph of the house of David, and the virgin's name was Mary. Almost 4,000 years passed.
4000 கடந்து போயிடுச்சு. ஈவன் ஆஃப்டர் ஐசாயா ப்ராஃபஸ், ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த பின்பும் 750 ஆண்டுகள் கடந்து போயிற்று. How beautifully God brings out the promise to fruition. கனி கொடுக்கும்படியாக தேவன் எவ்வளவு அழகாக தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். Seed of the woman. கன்னிகையின் பெயர் மரியாள். Dear people, the person Jesus Christ is so special. இயேசு கிறிஸ்து மிக விசேஷித்தவர். The second person of Trinity, இரண்டாம் நகரான திருத்துவத்தின் தேவன். He came into this world. இந்த உலகத்தில் in a virgin's womb, ஒரு கன்னிகையின் கற்பத்தில். I tell you, dear friend, this is amazing. மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது. How God's word could be trusted. அவருடைய வார்த்தை எப்படி நம்ப முடிகிறதில்ல? How we could trust God's wisdom in life even when things go differently, contrary of our expectation. நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மற்றதுக்கும் வித்தியாசமாக போனால் கூட அவனுடைய வார்த்தையை எவ்வளோ நம்ம நம்ப முடிகிறதில்ல? இட்ஸ் அமேசிங். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Dear people, John the Baptist said, he must increase, I must decrease. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். This is a sign of conversion. இரட்சிப்பினுடைய அடையாளம். If you live with Jesus, இயேசுவோடு நீ வாழ்வாயானால், for a person who is really converted, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு 2 காரியம்தான். One thing, to live for Jesus, இயேசுவுக்காக வாழுவது. For me to live is Christ and death is gain. நான் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவருக்காகவே நான் வாழுவேன். I delight in serving him until my very last breath. என்னுடைய கடைசி மூச்சு மட்டுமாக அவருக்காக உழைக்கிறதை நான் தெரிந்து கொள்கிறேன். I'm a person who lost so many things in this world just for the sake of choosing Christ. இயேசுவை தெரிந்து கொண்டதற்காக இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை நான் இழந்தவன். I could say crores and crores of rupees I lost just for the sake of one person. ஒரு நபருக்காக கோடிக்கணக்கான பணங்களை இழந்தேன். The status, all my education and everything, படிப்பு மற்ற எல்லாத்தையும். I count them all as dung, குப்பையாக எண்ணினேன். Rather, I am pleased to say that I am child of Jesus. இயேசுவின் பிள்ளைங்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். Many people think that I am so foolish. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு மதியனமான். I was talking to a person who is having a nursing home in Salem. ஒரு நபரோடு கூட பேசிக்கொண்டு, டாக்டர். His wife is a gynecologist. அவங்க மகள் ஒரு Christian family. And he was talking, when he was talking to me, the doctor, அந்த டாக்டர் இடத்துல பேசின பொழுது he was inquiring about me. அப்போ என்கிட்ட பேசினார். I said, I don't have a home of my own. எனக்குன்னு வீடு கிடையாது. I don't have any property here. எனக்குன்னு சொத்து கிடையாது. He was laughing. Because how could I believe that? You being a person, how could you live without a house even to stay? வாழ்வதற்கு ஒரு இடம் கூட உனக்கு இல்லைன்னு சொல்கிறது என்னால் விளங்க முடியல. I said, brother, this is the fact and I delight in that. அது சொன்னேன், இதுதான் பிரதர் உண்மை, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். A God of contentment God has given. தேவன் எனக்கு போதும் என்ற இருதயத்தை கொடுத்திருக்கிறார். I always say to people, God has blessed me with a heart of contentment. போதுங்கிற மனசு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். Not only now, from the beginning, ஆரம்பத்திலிருந்து God has blessed me
என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் கண்டென்ட் இன் வாட் ஐ ஆம். ஆகவே நான் இருக்கிறதுல திருப்தியாக இருக்கிறேன். I learn to be. Dear people, living with Jesus is something different. இயேசுவோடு வாழுவது. ஆகவே living for Jesus and living like Jesus. This is the goal of a converted person. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய இலக்கு என்னன்னா, இயேசுவுக்காக வாழுவதும் இயேசுவை போல வாழுவதும். I am growing every day. God sanctifies me. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிக்கிறார். But he turns out to be like him, அவரை போல. In humility, தாழ்நிலை. In being content in the small things of life. வாழ்க்கையில் கொண்டிருக்கிற சின்ன காரியங்களில் I delight. சந்தோஷப்படுறேன். I was taking a class for the pastors, the character of the Jesus Christ. இயேசுவினுடைய குணாதிசயங்கள். Probably you could find a sermon. I tell you, dear people, what I preach always, I preach what God teaches me every time. நான் பிரசங்கம் பண்ணுற எல்லா பிரசங்கமுமே not only love for years together, I preach as what இயேசு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, அதை தான் நான் பிரசங்கம். So dear people, a virgin will bring forth a son. ஒரு கன்னிகை கற்பவதியாக இருக்கும் குமாரனை பெறுவாள். The son has come. இயேசு வந்துட்டார். Even to say that he is born is not right. அவர் பிறந்தார்னு சொல்றது கூட இது தப்பு. We are born, நம்ம பிறந்திருக்கிறோம். We were nowhere, we were born in this world. நம்ம இந்த உலகத்தில் எப்போ இல்லாத எங்கேயோ இருந்து திடீர்னு உலகத்தில் பிறந்திருக்கிறோம். But he was in eternity. Eternity. நித்தியமாக இருந்தவர். He was not born. He revealed in this world. ஆகவே இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். Jesus is not born but revealed. What a beautiful Savior. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். Lord, we thank you. With full of our hearts with Jesus. இயேசுவினால் நிரம்பின ஒரு இருதயத்தோடு. What a joy it is to serve thee with delight. சந்தோஷத்தோடு உமக்கு ஊழியம் செய்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம். Oh God, I really pray for the people who are seated and who are online, who could not say that Jesus is their Savior, and to be proved by their life. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களிலும் லானில் இருக்கிறவர்களும் இயேசு என் ரட்சகர் என்று அவங்க வாழ்க்கையினால் நிரூபிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Lord, reveal thyself to them. ஆண்டவரே, உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். Life in the world is life in heaven. A transformation from the life of hell. நரகத்தில் வாழுகிலிருந்து ஒரு மாற்றப்பட்ட பரலோகத்தில் வாழுகிற வாழ்க்கை. பட் ஸ்டில் ஐ எம் அஃப்ரைட். மெனி ஆஃப் அட் த பிரேக் அட் தி எட்ஜ் ஆஃப் த ஹெல். அநேக நரகத்தின் விளிம்பில் வாசம் பண்ணுகிறார்களாம். லார்ட் ஜீசஸ், இயேசுவே, ரிவீல் thyself. வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு.
இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.